இந்த மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள்ங்கிறது மேசராசிக்கு இந்த குரு பயிற்சியை நிறையவே எதிர்பார்க்குறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்குங்கிற ஒரு பயம் வேற இருக்குது. பட் இந்த குரு அவருக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு மாறுறார். ஏன்னா இந்த நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ சுப கடன், லாங் டைம் கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா இப்போ குரு ஒரு இடத்த பார்க்குறாருன்னா நல்ல விஷயம். இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா 8ங்கிறது தான் தீராத கடன். இப்போ இதுவரையும் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு வர்றாங்கன்னா இப்போ பார்ட்னர்ஷிப்லேயே குரு போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ அவங்க கொஞ்சம் தடுமாறுறதுக்கான ஒரு நேரம் இருக்குது. அப்போ அவங்கள கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி நிற்க சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்காக செலவு பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அவங்க வெளியூர் பயணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அனாவசியமான தண்ட செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறத வச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் நாளில் குரு அமர்ந்த இடத்தை கெடுத்து பார்த்த இடத்திற்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருமே, அதாவது உலகத்தில் பார்த்துட்ருக்கிற அத்தனை பேருக்குமே முதல்ல ஒரு நன்றி அண்ட் வணக்கம். ஏன்னா இந்த ஜோதிடர் யுகம் சேனல் இந்த அளவுக்கு பிரபலமாகிறதுக்கு நீங்கள் வியூவர்ஸ் தாங்க முதல் காரணம். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக இந்த அஸ்ட்ராலஜர் ஃபுல்லாக ஆக்சுவலாக ஆன்மீகம் இது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு நிறைய பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோங்க. அவங்க யார் தெரியுமா? ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர், ஸ்ரீகுரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களுங்க. ரொம்ப அருமையாக அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காங்க பிரகாசமாக. அவங்கக்கிட்ட இப்போ நம்ம இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சிக்கு உங்கள் 12 ராசிக்கும் எப்படி தான் இருக்குது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட நல்லா பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்கள சந்திப்போமா? வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த குரு பயிற்சிக்கு எப்படி இருக்குன்னு ஒரு 12 ராசியும் ஆசைப்படுவாங்க. இந்த இவ்வளோ நாள் நான் பட்டுட்டேன், இவ்வளோ நாள் எல்லாத்தையும் தாண்டி கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டேன், இனிமே தான் எப்படி இருக்க போகுது, எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களேன், நான் எப்படி இருக்க போகிறேன்னு 12 ராசி அது பாருங்க ரெடியாக காத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம 12 ராசியும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கரெக்டாக மேம்? கண்டிப்பாக மேம். நிச்சயமாக எல்லாருக்கும் அவங்களுக்கான பலன்களை கண்டிப்பாக சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இந்த குரு பகவான் எங்கெங்கே இருந்தால் நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. அரசருக்கு அரசரையும், அவதார புருஷரையும், அயோத்தி மன்னரையும் அடிமை தொழில் செய்ய வைத்த அமரகுரு பகவானின் அதிசயங்கள் உரைக்க கேளு. 2 5 7 9 இதமான அமரகுரு பகவான் இன்பம் தரும் 11 இருக்கும்போது இதுவெல்லாம் நடக்குமென்று இயம்பிடுவீர் உலகத்தார்க்கே. பஞ்சமெல்லாம் நீங்கிவிடும், பல கஷ்டம் மாறிவிடும், கவலையெல்லாம் தீர்ந்துவிடும், கடன் தொல்லையும் தீர்ந்துவிடும், மாறாத நோயும் மறைந்துவிடும், தீராத பகையும் தீர்ந்துவிடும், வாழ்க்கையில் வசந்தம் சேர்ந்துவிடும், பாக்கியங்கள் மெத்த உண்டு, பஞ்சனையும் மெத்த உண்டு, மாடுகன்று சேர்க்கை உண்டு, மாடி வீட்டு யோகம் உண்டு, கேட்டதெல்லாம் கிடைத்துவிடும், கெட்டதெல்லாம் நல்லதாகும், தொலைந்த பொருளும் வந்துவிடும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமப்பா. இதுதான் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தால், அதுவும் ஜாதகத்தில் 2 5 7 9 11 இந்த இடங்களில் இருந்தால் நமக்கு நல்ல பலன்களை நிறைய தருவார். இதுதான் வியாழ நோக்கம். குரு பகவான், குரு பயிற்சி, குரு பார்வை இது எல்லாமே இந்த இடத்துல இருந்தால் அவங்க நல்ல பாசிட்டிவான பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்கவுங்க ராசிக்கு எந்த இடத்துல குரு பகவான் இருக்குன்னு அவங்களே தெரிஞ்சுக்க முடியும். மேம், குரு பெயர்ச்சி 12 ராசிக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக சொன்னீங்க பாருங்க. நான் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்கேன். இவ்வளவும் போய் இந்த குரு பயிற்சி அவ்வளோ நல்லா இருக்கு இல்லை மேம்? பாசிட்டிவாக. கண்டிப்பாக. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேம் கேட்குறதுக்கே. எல்லாம் பாருங்களேன் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த குரு பயிற்சியில் ஒரு ரொம்ப விசேஷம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா
அதி வல்லமையோட உச்சம் பெற்ற குருவாக செயல்பட போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடகராசி குருவுக்கு உச்ச வீடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை அம்மா கிட்ட இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக உணரும், ஒரு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு இருக்கும் அப்படிங்கிறத இந்த கடகங்கிறது சந்திரனுடைய வீடு, அது தாயின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அங்கே குருன்னா குழந்தைன்னு எடுத்துக்கிறோம். அந்த குழந்தை அங்கே வந்து தாய் மடியில் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அப்போது அது சந்தோஷமா இருக்கும். அதுக்கு அம்மா கிட்ட இருந்தாலே எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, உங்களுக்கும் நான் தர்றேங்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்போ குரு பகவான் இருக்கார். அதனால அவங்கவங்க பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த பலன்களை அவர் கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படின்னாலும், ஓரளவு ஒரு நல்லவர் அப்படின்னா கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அவரால் அவங்க இருக்கக்கூடிய இடம் சரியில்லாத இடமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய குணம் நான் கொடுக்கறது, அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல அவருடைய பார்வை பலத்துல அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தோம். அப்ப இந்த கடகத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு 3 ராசிகளை சிறப்பு செய்வார். ஏன்னா அந்த 3 ராசிகளை அவர் பார்ப்பார். அப்ப எந்த ராசிக்கு அவருடைய பார்வை விழுகுது அப்படின்னா விருச்சிக ராசிக்கு. அவருடைய 5வது பார்வை விருச்சிக ராசிக்கு இருக்கு. அவருடைய 7வது பார்வை மகர ராசிக்கு இருக்கு. அவருடைய 9வது பார்வை மீன ராசிக்கு இருக்கு. இந்த 3 ராசிகளுக்கும் அவர் ரொம்ப சிறப்புகளை பண்ணக்கூடியவராக இந்த குரு பகவான். குரு பார்வை தான் ரொம்ப சிறப்பு. அப்ப அந்த குரு பார்வை இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல், ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த நேரத்துல ஒரு குருன்னா தெய்வ பலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தெய்வ பலம்ங்கிறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போவாங்க, அங்க ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு பார்வையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த ராசிகள்ல நம்ம பார்ப்போம். அதாவது 3 ராசிக்கு மட்டும் குருவோட பார்வை இருக்கு. விருச்சகம், மகரம், மீனமா? ஓ சூப்பர் மேம். என்னங்க 12 ராசி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ எல்லாருமே வந்து இந்த குரு பயிற்சிக்கு 12 ராசி என்ன மேம் சொல்ல போகிறாங்கன்னு எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்கீங்க. அதில் முதல் ராசி மேஷ ராசி. அது என்ன, அவங்க மேஷ ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போமா? அவங்கள இந்த மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி மேம் இருக்குது? கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள்ங்கிறது மேசராசிக்கு இந்த குரு பயிற்சியை நிறையவே எதிர்பார்க்குறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்குங்கிற ஒரு பயம் வேற இருக்குது. பட் இந்த குரு வந்து அவருக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு மாறுறாரு. இந்த 4ஆம் இடத்துக்கு மாறும்போது இந்த குரு மேஷத்தை பொறுத்தளவில் ஒரு நல்லது ஒரு கெட்டது 2 பாவகத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர். 9 பாக்கியத்தையும் அவர் தான் கொடுக்கணும், 12க்கான விரயத்தையும் அவர் தான் கொடுக்கணும். அவர் எங்கேருந்து கொடுக்குறாரு? 4ல இருந்து. அப்போது சொந்த வீட்டுக்கான கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்குது. மேஷத்தை பொறுத்தளவில் நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுடுங்க. இந்த நேரம் இடம், வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்து இது சம்பந்தமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் பக்கம் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு செயல் அப்படின்னா உங்கள் அப்பா கிட்ட தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. எனக்கு சொத்து வேணும், எனக்கு வீடு கொடு, இடத்த கொடுன்னு அப்பா கிட்ட இருந்து சொத்தை எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அவர்கிட்ட இருக்கா நீங்கள் வச்சுக்கோங்கப்பா, நீங்கள் உங்களுக்கு அப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவரை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவரே கூப்பிட்டு உங்களுக்கு கொடுப்பாரு. நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னீங்கன்னா அது கண்டிப்பாக பிரச்சனைக்குரியதாக மாறிடும். அதனால் அந்த தவறை பண்ணவே பண்ண வேண்டாம். அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அப்பா கிட்ட எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல பிள்ளையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சொத்து சேரும். எதிர்பாராத விதமாக சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போவே ஏதாவது திட்டமிடுதல் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நாளில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ சுப கடன், லாங் டைம் கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா இப்போ குரு ஒரு இடத்த பார்க்குறாருன்னா நல்ல விஷயம். இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா 8ங்கிறது தான் தீராத கடன். அப்போது ஒரு கடன் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க, இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும்னு ஒரு லோன் போடுறீங்கன்னா அது உடனே சாங்ஷன் ஆகிடும், உடனே உங்களால் அதை வாங்க முடியும். அதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது தேடி வருது. அதே நேரம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. இப்போ தொழிலில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலில் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இதுவரையும் பார்ட்னர்ஷிப்பில் இருந்திருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ இதுவரையும் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டு வர்றாங்கன்னா இப்போ பார்ட்னர்ஷிப்லேயே குரு போய் உட்கார்ந்துருக்கார்.
அப்போ அவங்க கொஞ்சம் தடுமாறுறதுக்கான ஒரு நேரம் இருக்குது. அப்போ அவங்கள கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி நிற்க சொல்லிவிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சுப விரயங்களுக்கான ஒரு காலம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எதில் வேணாலும் போட்டு வைக்கலாம். முக்கியமாக சொல்லணுன்னா அசைகிற சொத்தை விட அசையாத சொத்து, வாகனம் ஒரு ரொம்ப நாள் கனவில் இருப்பாங்க, ஃபார்ச்சுனர் வாங்கணும், இல்லை பென்ஸ் வாங்கணும், ஆடி வாங்கணும்னு. அதெல்லாம் அசைகிற சொத்து, அதனால் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லாபம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அசையாத சொத்தாக வாங்குனீங்க, இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டு லாபம் உண்டு, லாபத்தை தரக்கூடிய சொத்தாக அது மாறும். இப்போ அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரி, எங்கே கவனமாக இருக்கணும்? நல்ல விஷயத்த நம்ம பார்க்குறோம். எங்கே கவனமாக இருக்கணும்னா குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவங்களுக்காக செலவு பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அவங்க வெளியூர் பயணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். அனாவசியமான தண்ட செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறத வச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் நாளில் குரு அமர்ந்த இடத்தை கெடுத்து பார்த்த இடத்திற்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நாளில் அமர்ந்திருக்கிறதுனால இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம், இருக்கிற வீட்டில் ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணுவோன்னா பண்ணாதீங்க. அதே மாதிரி இப்போ சொந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா இன்னொரு வீடு சொந்தமாக வாங்கிட்டு அங்கே போகணும்னு ஆசைப்படாதீங்க. சொத்து வாங்குங்க, அங்கே போகணும்னு நினைக்க வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அம்மாவின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அப்பாவினுடைய ஹெல்த்லேயும் கொஞ்சம் கவனங்கள் கூடுதலாக இருக்கணும். ஏன்னா அப்பாவுக்கு இந்த நேரம் கொஞ்சம் உடம்புக்கு ஏதாவது லாங் டைம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அறுவை சிகிச்சை ஆப்ரேஷனுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அப்பாவுக்கு வரக்கூடிய பிரச்சனை வேறு, வெளியில் டாக்டர் சொல்கிற பிரச்சனை வேறையாக இருக்கும். அதை ஒரு தடவைக்கு 2 தடவை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவருக்கு ஹார்ட்டில் பிரச்சனையே இருக்காது, ஆனால் டாக்டர் என்ன பண்ணுவாங்க, ஹார்ட்டில் அவருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி மாற்றி சொல்கிறதுனால அவங்களுக்கு சரியான முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்காம கூட போயிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு நாளில் குரு உச்சமாக இருக்கிறதுனால வீட்டில் அவங்களுடைய தெய்வத்தை வச்சு வழிபடுறாங்கன்னா, இப்போ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போவோம், இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போவோம், ஆனால் வீட்டில் வந்து அவங்க குலதெய்வத்தை வச்சு கும்பிடணும். வீட்டில் கும்பிடும்போது அவங்களுக்கான பாசிட்டிவ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா வீடுங்கிற இடத்துல தான் அவர் உச்சமே ஆகிறார். அப்போ வீட்டில் கும்பிட்றது அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கு. மேஷத்தை பொறுத்தளவில் ஒரு எத்தனை சதவீதம் அவருக்கு இந்த குரு பயிற்சியால் நன்மைகள் உண்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 70% நற்பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா முக்கியமான பிரச்சனைகளுக்குரிய இடங்கள் எல்லாம் குரு பார்த்துடுறார். அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா, அவசர புத்தி தான் இவங்களுக்கு அவஸ்தைகளை தரும். அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. பரிகாரம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இந்த நேரத்தில் வீட்டில் தெய்வத்தை வழிபடுறது தான் இவங்களுக்கான பரிகாரம். வீட்டில் நல்ல வாசனை திரவியங்கள், சாம்பிராணி போடுறது, வீட்டில் எப்போதுமே ஒரு கமகமான ஒரு நல்ல நறுமணத்தோடு வச்சுக்கிறாங்கன்னா அதுவே போதுமானது. வீட்டுக்கு பக்கத்துலேயே கோவில் இருக்கும், ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு தினம் போயிட்டு வாங்க. தேங்க்யூ மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. 7 நாட்டு சனி நடந்துன்னு தான் இருக்குது. ஆனால் அதான் அவங்க சொன்னது, 7 நாட்டு சனி நடக்கும்போது தான் ஒரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குமா. வீடு வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, நகை நட்டு வாங்க போகிறீங்க, அப்புறம் என்னங்க யோகம், அப்புறம் என்ன கவலை. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொன்னாங்க. அதுவும் 70% நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.